காலை வணக்கம். 2022 முதல் தமிழக அரசால் தொடங்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் இந்த திட்டத்தில் மாணவிகளுடைய புதிய சிந்தனைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்த திட்டமானது உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி என்ற அளவில் ஒரு பள்ளிக்கு மொத்தம் 60 மாணவிகள் வீதம் தங்களுடைய புதிய சிந்தனைகளை இணையதளத்தில் பதிவு செய்யலாம். இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட உங்களுடைய புதிய சிந்தனைகள் வட்டார, மாவட்ட மற்றும் மாநில அளவில் பங்கு பெற்று அது வெற்றி பெறும் பட்சத்தில் 10,000 முதல் 1 லட்சம் வரை பரிசு தொகை வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மேலும் சிறப்பாக உங்களுடைய புதிய சிந்தனைகளை அறிவியல் படைப்பாக மாற்றி அதற்கு காப்புரிமையும் தமிழக அரசு பெற்று தருகிறது. இந்த திட்டமானது தொழில் முனைவோர் மேம்பாட்டு புத்தாக்க நிறுவனத்துடன் பள்ளி கல்வித்துறை இணைந்து செயல்படுத்தும் ஒரு அரிய திட்டம். புதிய சிந்தனை அப்படின்னா பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாடுதுறை சேர்ந்த ஒரு மாணவி, உங்களை போன்ற ஒரு மாணவி, ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கி அதற்காக வெற்றியும் பெற்று மாநில அளவில் 1 லட்சம் ரூபாயை பரிசாக பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய புதிய சிந்தனை என்னவென்றால், சாக்பீஸுக்கு மாற்றாக கரும்பலகையில் எழுதும் எழுதுகோள் சாக்பீஸுக்கு மாற்றாக முட்டை ஓட்டிலிருந்து அந்த சாக்பீஸை தயாரித்து வெற்றி பெற்றிருக்கிறார். இதில் புதிய கண்டுபிடிப்பு வேற, புதிய சிந்தனை வேற. கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது கரும்பலகையில் எழுதும் எழுதுகோளான சாக்பீஸ் கண்டுபிடிப்பு. ஆனால் அந்த மாணவியுடைய புதிய சிந்தனை அந்த எழுதுகோளின் மூலப்பொருளை மாற்றி ஈகோ ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி டஸ்ட் ஃப்ரீ சாக்பீஸ், வேஸ்ட் அதிலிருந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், முட்டை ஓட்டிலிருந்து சாக்பீஸை தயாரித்து அந்த சிந்தனைக்காக அந்த மாணவிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. சின்ன விஷயம்தான். உங்களுடைய புதிய சிந்தனை இதுபோல எளிமையாக இருந்தால் கூட அதை ஒரு அறிவியல் படைப்பாக மாற்றி